今和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年，点点刺，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。புனித விளக்கா உதவி பண்ணுங்க. புனித விளக்கா? ஆமா, ஒருவேளை புனித விளக்க நான் வச்சிருக்கிறது ஆபத்தா இருக்கும். அதனால நான் அத உங்க வீட்டுல வைக்க விரும்புறேன். நீங்க தான் அதை பாதுகாக்கணும். சரி, கண்டிப்பா. அந்த புனித விளக்கு எங்க இருக்கு? புனித விளக்கா அங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். பேபி, நீ எவ்வளவு முட்டாளா இருக்க. நீ அந்த வேடிக்கையான பைத்தியக்காரன் பேய் தானே? எனக்கு நல்லா தெரியும். நீ வருத்தத்திலையும் ஏமாற்றத்திலையும் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறீங்கள? ரொம்பவும் சுலபம். நான் எப்பவும் அவங்கள மூத்த பணிப்பெண் சாவோன்னு கூப்பிடுவேன். அப்புறம் அவங்க ஆச்சரியப்படி என்ன இளவரசின்னு கூப்பிடுவாங்க. நீ ஜாவோ மாதிரி நடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண. ஆனா நீ பொம்பளையான ஜாவோட நடைய மறந்துட்ட. நீ மோசக்காரன். சுவானு உங்ககிட்ட எவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிட்டா. ஆனா நீ அந்த நன்றிய மறந்துட்ட. அப்புறம் அவளை நீ ஏமாத்திருக்க. குயின் சுவான் எங்க இருக்கா? சொல்ல மாட்டேன். நீ என்ன கொன்னாலும் சரி. வாவ், நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் உன்னுடைய முகத்தை அடையாளம் தெரியாத அளவுக்கு கீறி போட்டுருவேன். வேணாம். அது அவ எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இளவரசி, உங்களை பார்க்க மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். சரி, இவ்வளவு சீக்கிரமாவா? அண்ணா, எனக்கு நீங்க வருவீங்கன்னு ஞாபகம் இருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கல. நாம இன்னைக்கு ராத்திரி நிறைய பேசிக்கலாம். சரி, நானும் அதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் இங்கதான் கொஞ்ச நாள் தங்க போறேன். உணவை தயார் பண்ண. அப்புறம் உன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் நான் பார்க்க விரும்புறேன். அதுக்கான ஏற்பாடுகளையும் சீக்கிரமா பண்ணு. கண்டிப்பா அண்ணா, வாங்க.
அவன் ஏன் இன்னும் திரும்பி வரல? ஜுவாங்ஸு, நீ ஜியாங்கு மலையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. எனக்கு நீங்க நல்லா இருக்கிறது தான் வேணும். நாம எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஜியாங்கு மலையில டிராகன் ராஜா இறந்து போயிட்டாரு. மலையில இருக்கிற அமரர்களை நினைச்சு பாவமா இருக்க. இப்ப அங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நீயும் ஜிச்சானும் மலை மேல எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க? அங்க அவருக்கு நான் தேவைப்பட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு ஜிச்சான் இப்பதான் பாக்குறதுக்கு அழகானவரா மாறி இருக்காரு. ஜிச்சான், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? ஆமா, வாழ்த்துக்கள். குக்வா அவர்கள் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தல, உன் கூட எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு சொன்னல. இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமா, அம்மா முன்ன இருந்ததை விட வித்தியாசமா இருக்காங்க. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மாறிட்டோம். சொல்ல போனா உங்க அப்பா உங்களை நினைச்சு கவலைப்படுறாரு. நான் அவரை பத்தி நல்லதா சொல்லணும்னு நினைக்கல. ஆனா இத்தனை வருஷங்களா அவர் உங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் உங்களை நினைச்சு வருத்தப்படுறாரு. அவர் உங்களோட கண்களை குணப்படுத்த சுசேரியனுக்கு கான்சிக்யூ ஓவியத்தை கொடுத்தாரு. ஜுவான்சு, அவளாலதான் என்னோட கண் பார்வை இவ்வளவு நாளா தெரியாம இருந்தது. பனி பெய்யுது. சில நேரம் நான் உண்மையிலேயே ஜியாங்கு மலையில இருந்த நாட்களை இழக்கிறேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருந்தோம். இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு. சில டைம் ஞாபகங்களை நம்ப முடியாது, ஆனா அது காலப்போக்கில் அழகா மாறிட்டே இருக்கும். ஜிச்சான், நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? ஜுவான்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம ஃபென்சிங்க்கு போகணும். போய் சீக்கிரமா தூங்கு.
நீயா? புனித விளக்கு. உன்னால இப்படி வெளியே போக முடியாது. இங்க சந்தேகப்படுற மாதிரி யாரோ வந்தாங்க, அதனால தான் வந்தேன். சகோதரா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லதா இருக்கேன். அவன் ஒரு கொலைகாரன், என்னை கொலை பண்ண பார்த்தான். அப்படின்னு நான் இங்க வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் போல இருக்கேன். எனக்கு என்னமோ அவன் எனக்காக வந்தான்னு தோணுச்சு. சிப்பாய்களே, அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. சரி. நில்லுங்க. அண்ணா, அங்க போகாதீங்க. அத பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கும். சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போங்க. உத்தரவு. யார் அது? உன்னை கொலை பண்ற அளவுக்கு தைரியமா? எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் அவன்கிட்ட இருந்து சேவல் பந்தயத்துல நிறைய பணத்தை புடுங்கிருப்பேன். அதனால பழி தீக்க வந்திருக்கலாம். அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. எனக்கு அப்படி தோணல. யார் வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு உன் இடத்துக்கு வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லீ அகதிகள் ரொம்ப பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல அவங்க தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நாம அவங்க எல்லாரையும் அழிக்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. இந்த முறை நான் எல்லா லீ மக்களையும் கொல்ல போறேன். சகோதரா, நீ போய் தூங்கு. சரிங்க அண்ணா. நீ நாள் முழுக்க சேவல் பந்தயத்துல போட்டி போடுவ. நீ எப்படி குங்ஃபு சண்டை போட்ட? ஒரு நாள் நான் உன் கூட போட்டி போட விரும்புறேன். சந்தோஷம்ண்ணா. நான் ஒரு சில மந்திரங்களை கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். இத நானே எதிர்பார்க்காம ஜெயிச்சிட்டேனா, என்ன மன்னிச்சிடுங்க. சுவான், வெளியில வா. சுவான், நீ நல்லா இருக்கியா? சுவான், நான் இப்படி பேசுறது உனக்கு பொருந்தலன்னு நினைக்கிறேன். சுவான், நீ நல்லா இருக்கியா? நான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவன் எங்க? இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆமா,
அவன் என்ன கொல்றதுக்காக வந்தான். அதனால நான் அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. டியான்யூன்ல உயிர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லல்ல? நான் சும்மா வேடிக்கை பண்றேன். நான் ஒருத்தரை கொல்லுவேன்னு உனக்கு தோணுதா? அப்படின்னா எனக்கு ராட்சசர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் சாகல, நகரத்தை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன். சுவான், நீ வந்தது எனக்கு எப்படி தெரியும்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறல? என்ன பண்ற? என்ன போக விடு. பேய், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திச்சிருவான். அதனால சுவான், வெளியில எவ்வளவு ஆபத்து நீயே பாத்தீல. நீ எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வந்தாலும் மந்திரங்கள் இல்லாம எங்க அண்ணாவை தோக்கடிக்க முடியாது. நான் இங்க எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியும். எனக்கு என்னோட பொருளை கொடுத்துரு. உனக்கு எதுக்கு அது வேணும்? நான் லீ மக்களை சேர்ந்தவன தெரியும்ல. டியான்யூன் லீ மக்களை எப்படி நடத்துறாருன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ ஒரு பொண்ணு. அப்புறம் எங்க அண்ணா என்ன சொன்னாரு நீ கேட்டல்ல? அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியும். அப்படின்னா ஒருவேளை நீ அவசரப்பட்டனா நீ செத்துடுவ. நீ எதுக்காக என்ன மறுபடியும் மறுபடியும் காப்பாத்துற? இங்க இருக்கிற எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. மத்தவங்களோட பொருளை பறிக்கிறவனும் மோசமானவன் தான். எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ ஒரு சாதாரண லீ பிரஜையா இருந்து எதுக்காக இந்த புனித விளக்குல இவ்வளவு ஆர்வம் காட்டுற? நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எதுவும் இல்ல. ஆனா உனக்கு அந்த புனித விளக்கு எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் நாம எதிரிங்க இல்லைல்ல? புனித விளக்க உன்னால எடுத்துக்க முடியாது. எங்க அண்ணன் எவ்வளவு கொடுமையானவனு உனக்கு நல்லா தெரியும். புனித விளக்கு உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை நீ என்கிட்ட தான் மறைச்சு வச்சாகணும். கூடிய சீக்கிரம் இங்க ஒரு விழா நடக்க போகுது. அப்ப நான் உன்னை இங்க இருந்து அனுப்பிடுவேன். அப்புறம் நான் என்னைய பத்தி உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கல. நான் டியான்யூனோட இளவரசன் டிங்யான். வேணா நீ என்ன இப்படியும் கூப்பிடலாம், வெறுமாங்கன். டிங்யான், உன்னால மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ல முடியாது. பாய் பாய். நீ ஒரு முட்டாள். நீ ஒரு நெபுலா கண்ணாடின்னு சொன்ன, ஆனா உன்னால டியான்யூன் இளவரசர் கூட கண்டுபிடிக்க முடியல. முட்டாள். மத்தவங்களோட பொருளை பறிக்கிறவனும் மோசமானவன் தான். நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எதுவும் இல்ல. ஆனா உனக்கு அந்த புனித விளக்கு எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். இது உனக்குதான். ஜுவான், இதுதான் எனக்கு உன்னோட பரிசு. இத நான் தினம் என் பக்கத்திலேயே வச்சுப்பேன். அப்பதான் எனக்கு உன்னோட வாசம் வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, இந்த போட்டுட்டு வா. பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு, பை பயங்கரமா பை இருக்கு, பயங்கரமா பை. நீ இருக்கு. நல்லா இருக்கியா?
பயங்கரமா இருக்கு. இவன் ஏன் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான்? பயங்கரமா இருக்கு. புதுசா வந்தவங்க சீக்கிரம் வாங்க. பயங்கரமா இருக்கு. சரி வரும். பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. வா. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு இதோட போதும். போய் எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? சகோதரி, நீங்க லியோட பிரஜையா? பயப்படாதீங்க, நானும் லியோட பிரஜை தான். இந்த நடனத்தை எங்க கத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இது கிழக்கு குறிஞ்சி மலை தானே? ஆமா, லீ மக்களுக்கு மட்டும்தான் இந்த நடனம் தெரியும். ஆனா நாங்க இளவரசியை விட நாங்க ஒன்னும் நல்லா ஆடல. இந்த நடனத்துக்கு அவங்க ரொம்ப புகழ் பெற்றவங்க. யாரோ சொல்லிதான் நாங்க கத்துக்கிட்டோம். ஆனா நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. நானும் அப்போ நாட்டியக்காரியா தான் இருந்தேன். எங்க நாடு அழிஞ்சிருச்சு, எங்க வீடு எல்லாத்தையும் இழந்துட்டோம். மகாராஜா அவர்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவரால் தான் நாங்க உயிரோட இருக்கோம். செங்குவானா? ஆமா, அவர் ஒரு இளவரசர். ஆனா எல்லாரையும் விட அவர் வித்தியாசமானவர். அவரு ரொம்ப நல்லவர். அப்பாவும் எங்களை கொல்ல மாட்டாரு, எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு. சகோதரி, உங்க கூட வந்திருக்கிறவரு யாருன்னு? இவர் ஒரு முட்டாள், என் அக்கா புருஷன். ஆமா, இளவரசர் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. எங்க அக்கா எனக்கு அம்மா மாதிரி. நான் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஒரு நாள் கூட இவரை என்னால விட்டு கொடுக்க முடியாது. மகாராஜா இன்னைக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால எங்க கிட்ட அறைகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால நீங்க உங்க தம்பி கூட இந்த அறையில இருக்க முடியுமா? பயங்கரமா இருக்கு. ஒன்னும் பரவாயில்ல. நல்லது, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. இனி நான் கிளம்புறேன். நன்றி சகோதரி. நன்றி சகோதரி. என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரியுமா, அவரோட மண்டையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. என்னால எதுவும் பண்ண முடியல. சகோதரி, நீங்க பயப்படாதீங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். எல்லாம் சரியாயிடும். சரி, நல்லா படுத்து தூங்குங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க சகோதரி. பாய் பாய். ஜுவான், நீ முழிச்சிட்டியா? உனக்கு உண்மையிலேயே நான் ஞாபகம் இருக்கனா? எனக்கு என்னமோ நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு தோணுச்சு. நீ என்ன பயமுறுத்திட்ட. எனக்கு இங்கே இருக்கலான்னு தோணுது. உனக்கு என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சு. அதனால நீ இன்னைக்கு கட்டில் மேல தூங்க, நான் கீழே தூங்குறேன். சரியா? ஜுவான், நீ கட்டில் மேல தூங்கு, நான் தரையில தூங்குறேன்.
பைத்தியக்காரனா தான் இருக்க. நீ இன்னும் பைத்தியக்காரனா தான் இருக்க. என்ன மன்னிச்சிரு. நீ ஒரு பொண்ணுன்றதுனால உன் மேல இறக்கம் காட்டின. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? இத்தனைக்கும் நீ பொண்ணு தானே. நான் பேசாத, தூங்கு. என்னால கண்ணாடியா மாற முடியும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்படின்னா நான் போய் தூங்கட்டுமா? எதுக்காக ஜீவன் சாமி உன்னை பணிப்பெண்ணா தேர்ந்தெடுத்தாரு? உன்கிட்ட இருந்து வாட வருது. அவர் எவ்வளவு பெரிய முட்டாள். இது ஜியாங்கு மலை, அமரர்களால ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நாம இந்த இடத்துல ரொம்ப கவனமா நடந்துக்கணும். நான் சுத்தத்தை விரும்புறேன். இத பத்திரமா துவச்சிரு. நான் சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. உங்களுக்காக துணி துவைக்கிறது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம். ஜூன் சுவாமி என்ன துணி துவைக்க சொன்னாரு. ஆனா எனக்கு இது சொல்ல பயமா இருக்கு. நான் அதை நல்லா தேய்ச்சி துவைச்சதுல எல்லா துணியும் மென்மையா இருக்கிறதால தவறுதல எல்லாமே கிழிஞ்சிடுச்சு. நான் எல்லாத்தையும் குழப்பி வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஜாடியை எடுத்து வைக்கணும் தான் நினைச்சேன், ஆனா அது உடைஞ்சிருச்சு. அதனால என்னால இங்க இருக்க முடியாது. நீங்க என் மேல பழைய போடலையா? நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால உன் குழப்பத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு கொடுக்க போற பயிற்சிக்கு அப்புறம் நீ ரொம்ப அமைதியா நான் சொல்றத செய்வேன். அது கொஞ்ச நாள் ஆகும். Hey, Bay. Hey, Bay. ஃபூஜியோன், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உன்னை அப்புறமா நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நான் மறையில இரு. மாத்திக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? இது போட்டுக்கோ, இல்லைன்னா எல்லாரும் உன்னதான் பாப்பாங்க. இதுல நான் நல்லா இருக்கேன்னு தோணுது. பிரமாதமா இருக்கேன். மாத்திக்கோ. இங்க என்னாச்சு? சீக்கிரம் உள்ள போங்க. யாரும் நிக்காம போங்க. சீக்கிரம் அங்க போங்க. போங்க. இப்படி போனா எத்தனை பேர் காப்பாற்ற முடியும்? சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. போங்க. போங்க. சகோதரி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? மகாராஜா லீ மக்களை கொல்ல போறாரு. இவங்க எல்லாரையும் பலி கொடுத்து சமைச்சு சாப்பிட போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? நகரத்துக்கு வெளியில மகாராஜாவோட கூடாரம் இருக்கு. இவங்களை அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. நான் போய் ஆகணும். நீ சொன்னது சரிதான். இப்போ நான் போக கூடாது. அப்படி சொல்லு. நான் ராத்திரி தான் போகணும். நீ நிதானமா தான் இருக்கியா? தியானியன் மகாராஜா யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் எல்லாரும் விட நிதானமா தான் இருக்கேன். நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டா என்னால ஜீவன் சாமிக்கு புரிய வைக்க முடியாது. நீ அவங்கள பத்தி வருத்தப்படுற எனக்கு பேசுறது புரியுது. நிறுத்துறியா? நான் ஒண்ணு வர சொல்லி கட்டாயப்படுத்தல. எனக்கு சாதாரண மக்கள் மாதிரி அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் என் வாழ்க்கை மேல அக்கறை காட்ட தான் செய்வேன். போதும், நிறுத்தி எதுவும் பேசாத. உனக்கு எங்க வேணுமோ அங்க போலாம். என் விஷயத்துல தலையிடாத. போகாத.
இவ எதுக்காக இங்க வந்தா? இது நல்லதுக்குல்ல. இளவரசே, இப்ப நீங்க போனா நம்ம ஏற்பாடு பண்ணது எல்லாமே நாசமா போயிடும். இல்ல இளவரசி, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. நீ இவ்ளோ வீரனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. போய் அவங்களை காப்பாத்து. இவன் நம்மள காப்பாத்ததான் வந்திருக்கா. போங்க போங்க சீக்கிரம். சீக்கிரம் கட்ட அவுத்து விடுங்க. வலிக்கிறது. முடியவில்லை. ரொம்ப வலிக்கிறது. நான் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியும்? பேசாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இளவரசே, எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? சரியா சொன்னீங்க.
அண்ணா அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. என்ன பாக்குறீங்க? சிப்பாய்களே, மகாராஜாவுக்கு உதவி பண்ணுங்க. அவர் ஓய்வு எடுக்கணும். ரொம்ப நெருங்கிட்டேன். யானோட மகாராஜா கிட்டத்தட்ட மாறி இருப்பான். நீங்க கிண்டல் பண்றீங்களாண்ணா? நான் உங்களை பார்த்து பயந்தே போயிட்டேன். இங்க நீ அமரன் யாரையாவது பாத்தியா? அமரனா? என்ன அமரன்? இல்லையே. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு நான் கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அமரன் வந்து எல்லா கைதிகளையும் காப்பாத்திட்டு போயிட்டான். இவ்வளவு நடந்திருக்கு, நீ எதையுமே பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லன்னா நீ அதை கவனிக்காம வேற எதுலயும் கவனத்தை செலுத்தினியா? ஆனா நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் இங்க வந்தப்போ நீங்க ஏதோ இந்த இடத்துலதான் மயங்கி விழுந்து கிடந்தீங்க. நீங்க சொல்றவரு உங்களை காயப்படுத்தினாரா? இந்த உலகத்துல யாராலையும் என்னை காயப்படுத்த முடியாது. அது உனக்கே தெரியும். இளவரசே, புனித விளக்கு. இது போலியானது. போலியானதா? அப்போ உண்மையானது எங்க இருக்கு? அது இன்னும் அவர்கிட்டதான் இருக்கு. நிறைய பொருட்கள் இருக்கு. எனக்கு கண்டிப்பா அது வேணும். அங்க போலாமா? இது எப்படி வேலை? கண்டிப்பா சாப்பிட்டு போலாம். அந்த கடைக்கு போலாம். எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க வாங்க அங்க போலாம். ஜுவானிங்களா, இது போடு. இது ஒன்னோட நல்லா இருக்கு. அருமையா இருக்கும்.手相挽，弱水三千，为一念生缘，终不舍与你话离别。
时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然熄不灭，我愿化作烟雨相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。